வணக்கம் பிரபஞ்சத்தின் செல்லப் பிள்ளைகளே. நம்முடைய சோல் அஃபர்மேஷன் தமிழ் குடும்பத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பலருடைய தூக்கத்தைத் தொலைத்த ஒரு விஷயம், கடன். ஒவ்வொரு முறையும் உங்கள் போன் அடிக்கும்போது ஒரு நிமிடம் இதயம் படபடவென துடிக்கிறதா? தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தால் யாராவது காசு கேட்டு ஃபோன் பண்றாங்களோ என்ற பயத்தோடு அந்த ஸ்கிரீனை பார்க்கிறீர்களா? உங்கள் வீட்டு வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டால் ஒரு நிமிடம் மூச்சு நின்று போகிறதா? நண்பர்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிச்சா என் கடன் எல்லாம் தீர்ந்திடும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மையைச் சொல்லட்டுமா? ஓட்டை உள்ள ஒரு வாளியில் நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீரைக் கொட்டினாலும் அந்த வாளி ஒருபோதும் நிறையாது. அதேபோலத்தான் உங்கள் பணப்பற்றாக்குறைக்குக் காரணம் உங்கள் வருமானம் அல்ல, உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள பற்றாக்குறை என்கிற மனநிலை, ஸ்கார்சிடைட் மைண்ட் செட். இன்று இந்த வீடியோவில் வெறும் வெற்று வார்த்தைகளை நான் சொல்லப் போவதில்லை. உலகப் புகழ்பெற்ற தி சீக்ரெட், திங்க் அண்ட் க்ரோ ரிச் மற்றும் தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகிய வாழ்நாளை மாற்றும் புத்தகங்களின் சாராம்சத்தையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஆன்மீக ரகசியங்களையும் பிழிந்து உங்கள் கடன் சுமையை அடியோடு ஒழிக்கும் 5 சக்தி வாய்ந்த ரகசியங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். இதில் 5வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையையே புரட்டிப் போடப் போகும் ஒரு மிராக்கிள். தயவுசெய்து எதையும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகும் தருணம் இதுதான். ரகசியம் 1, சொற்களின் மந்திரம் மற்றும் அதிர்வுகள். விப்ரேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். நண்பர்களே, பிரபஞ்சம் எப்போதுமே கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எதைச் சொல்கிறீர்களோ அதையே அது உங்களுக்கு திருப்பித் தரும். உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு வளமான நிலம் போன்றது. அதில் நீங்கள் எதை விதையாகத் தூவுகிறீர்களோ அதுதான் செடியாக முளைக்கும். நீங்கள் தினமும் என்ன பேசுகிறீர்கள்? ஐயோ, கடன் கழுத்தை நெரிக்குதே, என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நான் என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனதிற்கு எனக்கு இன்னும் அதிகமான கடனைக் கொடு, எனக்கு இன்னும் பற்றாக்குறையை உருவாக்கு என்று நீங்கள் தெரியாமலேயே கட்டளையிடுகிறீர்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் ஃப்ரீக்வன்சி இயங்குகிறது. இன்றிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றம், கடன், டெப்ட் என்ற வார்த்தையை உங்கள் அகராதியில் இருந்து தூக்கி எறியுங்கள். அதற்கு பதில் நிதிப் பொறுப்பு அல்லது செட்டில்மெண்ட் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துங்கள். உதாரணத்திற்கு, ஒருவரிடம் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் நான் கடன் கட்டப் போறேன் என்று சொல்லாதீர்கள். நான் என் நிதி சுதந்திரத்திற்கான ஒரு படியை எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் மூளைக்கு நீங்கள் தரும் கட்டளை நேர்மறையாக இருக்க வேண்டும். பயிற்சி. தினமும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியைப் பார்த்து, பணம் என்னை நோக்கி தடையின்றி வந்து கொண்டிருக்கிறது, நான் கடனில் இருந்து விடுதலையாகி நிம்மதியாக வாழத் தகுதியானவன் என்று 11 முறை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லப்போகும் அந்த முதல் பாசிட்டிவ் வார்த்தையை இப்போதே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் ஒரு உறுதிமொழியாக, அஃபர்மேஷன் மாறட்டும். ரகசியம் 2, பாபிலோனிய நிதி ரகசியம், தி 70/10/10/10 ரூல். நண்பர்களே, ஆன்மீகம் மட்டும் போதாது, முறையான நிதி மேலாண்மையும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவசியம். வருமானம் வந்தாலே கைய விட்டுப் போகுது, இதுல எங்க சேமிக்கிறது? இதுதானே உங்கள் நியாயமான கேள்வி. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நகரமாக இருந்த பாபிலோன் நகரத்து மக்கள் பயன்படுத்திய ஒரு சூத்திரத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். உங்கள் வருமானம் 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, அதை இப்படி பிரியுங்கள். 70% அத்தியாவசிய தேவைகள், உணவு,
வாடகை, போக்குவரத்து, மின்சாரம் போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு உங்கள் வருமானத்தில் 70% மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 10% உங்களுக்காக பே யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுதான் மிக முக்கியம். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஏழைகள் செலவு செய்தது போக மிச்சம் இருந்தால் சேமிப்பார்கள். ஆனால் பணக்காரர்கள் முதலில் சேமித்துவிட்டு மிச்சம் இருப்பதைச் செலவு செய்வார்கள். இந்த 10% உங்கள் எதிர்கால முதலீட்டிற்கானது. இது உங்கள் பணக்கார மனநிலையை உருவாக்கும் விதை. 10% கடன் அடைக்க டேப்ட் ரிபமெண்ட். உங்களை நம்பி பணம் கொடுத்தவர்களுக்கு திருப்பித் தருவதற்காக இந்த 10% ஒதுக்குங்கள். அது சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் திருப்பித் தருகிறேன் என்ற உங்கள் செயல் பிரபஞ்சத்திற்கு ஒரு நேர்மறை சிக்னலை அனுப்பும். 10% தர்மம். அதாவது, தர்மம் செய்யுங்கள், என்னிடமே பணம் இல்லை, நான் எப்படி தர்மம் செய்வது என்று கேட்காதீர்கள். பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால், கொடுத்தால் மட்டுமே கிடைக்கும். ஒரு சிறிய தொகையை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, என்னிடம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு பணம் இருக்கின்றது என்று ஆழ்மனதில் பதியும். இது பெரும் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். இதை நீங்கள் செய்யத் தொடங்கும்போது உங்கள் மூளை பற்றாக்குறையில் இருந்து விடுபட்டு நிர்வகிக்கும் திறமை அபண்டன்ஸ் மைண்ட்செட் பெறுகிறது. ரகசியம் 3. உணர்ச்சிகரமான விடுதலை, எமோஷனல் டிட்டாச்மெண்ட் மற்றும் ஹீலிங். நண்பர்களே, இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக ரகசியம். கடனை பற்றி நினைக்கும்போது உங்களுக்குள் என்ன உணர்வு வரும்? பயம், அவமானம், குற்ற உணர்ச்சி அல்லது கொடுத்தவர் மேல் கோபம்? உண்மையைச் சொல்லட்டுமா? பயமும் கோபமும் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தங்கமாட்டாள். இந்த எதிர்மறை உணர்வுகள் இருக்கும் வரை பணம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படாது. நீங்கள் கடனைக் கண்டு பயப்பட அது உங்களை மேலும் துரத்தும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் கடனை ஒரு சுமையாகப் பார்க்காதீர்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு அவசரத் தேவை இருந்தபோது அந்தப் பணம்தான் உங்களைக் காப்பாற்றியது. உங்கள் பிள்ளையின் படிப்புக்கோ, மருத்துவத்திற்கோ அல்லது தொழிலுக்கோ அந்தப் பணம் உதவியது, இல்லையா? அப்படியென்றால் அந்தப் பணத்தை உங்களுக்கு கொடுத்த வங்கிக்கும் அந்த நபருக்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். அவர்கள் எனக்கு கொடுத்ததால்தான் அன்று என் கஷ்டம் தீர்ந்தது, அவர்களுக்கு நன்றிகள் என்று தினமும் சொல்லுங்கள். கடனை வெறுக்காதீர்கள், கடனை நேசியுங்கள். ஆச்சரியமாக இருக்கிறதா? நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அது வளரும். வாட் யூ ரெசிஸ்ட் பெர்சிஸ்ட்ஸ். நீங்கள் கடனை அன்போடு அணுகும்போது அதன் பிடி தானாகவே தளர ஆரம்பிக்கும். அந்த நபர்களைக் காணும்போது பயந்து ஓடாமல் புன்னகையோடு எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்குள் வரும். அந்த தைரியமே பாதி கடனை தீர்த்துவிடும். ரகசியம் 4. தூக்கத்திற்கு முன் வெற்றிக் காட்சி, தி பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். நண்பர்களே, உங்கள் ஆழ்மனதின் கதவு அகலத் திறக்கும் நேரம் எது தெரியுமா? நீங்கள் தூங்குவதற்கு முன் இருக்கும் அந்த 10 நிமிடங்களும் தூங்கி எழுந்தவுடன் இருக்கும் முதல் 10 நிமிடங்களும்தான். இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது பிரபஞ்சத்தின் கட்டளையாக மாறுகிறது. இன்று இரவு நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஒரு பயிற்சியைச் செய்யுங்கள். கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் உடல் லேசாக மாறுவதை உணருங்கள். இப்போது ஒரு காட்சியை கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய எல்லா கடன்களும் தீர்ந்துவிட்டன. உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து ஒரு மெசேஜ் வருகிறது. Your loan account has been closed successfully. உங்கள் கையில் வங்கியில் இருந்து வந்த தடையில்லாச் சான்றிதழ் NOC இருக்கிறது. உங்கள் மனம் எவ்வளவு லேசாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தினர் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி. உங்கள் பாரம் எல்லாம் இறங்கிவிட்டது போல ஒரு நிம்மதி. அந்த நிம்மதியை, அந்தச் சந்தோஷத்தை இப்போதே உங்கள் உடல் முழுக்க உணருங்கள். உங்கள் கண்கள் லேசாக கசியலாம், அது பரவாயில்லை. அந்த உணர்வோடு அப்படியே தூங்கிப்போங்கள். இதை
21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் இந்த காட்சியை உண்மை என்று நம்பத் தொடங்கும். அதன் பிறகு உங்கள் கடனை தீர்ப்பதற்கான புதிய வாய்ப்புகள், புதிய பிசினஸ் ஐடியாக்கள் அல்லது எதிர்பாராத பண வரவுகள் உங்களை தேடி வரும். இது மாயாஜாலம் அல்ல, இது பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி. ரகசியம் 5. பிரபஞ்சத்தின் காந்தம். முன்கூட்டியே நன்றி. தி மிராக்கிள் ஆஃப் கிராட்டிட்யூட். இதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த ரகசியம். இதுதான் அந்த மிராக்கிள். சாதாரணமாக மக்கள் எப்போது நன்றி சொல்வார்கள்? ஒரு காரியம் நடந்த பிறகுதான் நன்றி சொல்வார்கள். ஆனால் ஆன்மீக ரகசியம் என்னவென்றால், நடப்பதற்கு முன்பே நன்றி சொல்வது. இயேசு கிறிஸ்துவாகட்டும், நபிகளாகட்டும் அல்லது நம்மூர் சித்தர்களாகட்டும், அவர்கள் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தினார்கள். நன்றி என்பது ஒன்று கிடைத்துவிட்டது என்பதற்கான சிக்னல். நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன், பிரபஞ்சமே, என் கடன்கள் எல்லாம் தீர்ந்து நான் இன்று நிதி சுதந்திரத்தோடு இருப்பதற்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்கள். இன்னும் கடன் தீரவில்லை என்பது உங்கள் கண்ணுக்குத் தெரியலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் பார்வையில் நீங்கள் நன்றி சொல்லும்போது, ஓ, இவருக்கு இது கிடைத்துவிட்டது போல் இருக்கிறது என்று கருதி அதை நிஜமாக்கத் துடிக்கும். உங்கள் கையிலிருக்கும் 10 ரூபாய்க்கு நீங்கள் காட்டும் உண்மையான நன்றிதான் உங்கள் கையில் வரப்போகும் 10 லட்சத்திற்கான அச்சாரமாகும். பற்றாக்குறையை பார்க்காதீர்கள், இருப்பதைப் பார்த்து நன்றி சொல்லுங்கள். முடிவுரை. மாற்றத்திற்கான அழைப்பு. கால் டு ஆக்ஷன். நண்பர்களே, கடன் என்பது ஒரு பெரிய சுவரல்ல. அது நீங்கள் கடக்க வேண்டிய ஒரு சிறிய பள்ளம், அவ்வளவுதான். மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். வார்த்தைகளை மாற்றுங்கள், பற்றாக்குறை மொழியைத் தவிருங்கள். 70/10/10/10 விதியை பின்பற்றுங்கள். உங்கள் பணத்தை மதியுங்கள். பயத்தை விடுங்கள், கடனுக்கு நன்றி சொல்லுங்கள். வெற்றியை கற்பனை செய்யுங்கள், தூக்கத்திற்கு முன் பயிற்சி செய்யுங்கள். நன்றியோடு இருங்கள், முன்கூட்டியே கொண்டாடுங்கள். இந்த 5இல் எதை நீங்கள் இன்றிலிருந்து உடனடியாகத் தொடங்கப் போகிறீர்கள்? அதை கமெண்டில் உறுதியாகச் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்டும் பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் ஒரு மின்னஞ்சல் போன்றது. இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஒரு தெம்பையும் நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால், தயங்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு ஷேர் கடனில் தவிக்கும் ஒரு குடும்பத்தின் நிம்மதிக்கு வழிவகுக்கலாம். மறக்காமல் நம்முடைய சோல் அஃபர்மேஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. நீங்கள் நினைத்ததை விட விரைவாக உங்கள் கடன் தீரும். அந்த நற்செய்தியை நீங்கள் என்னிடம் சொல்லப் போகும் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். வாழ்க்கையை மாற்றுவோம், பிரபஞ்சத்தோடு இணைவோம். நன்றி, நன்றி, நன்றி.